இந்த ஓவியத்தை பார்த்தீங்களா? வீட்டுக்கு போக போகிறோம். ஓகேயா, டேக் கேர் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். நைட் டைம். ஹாய், குட் ஈவினிங் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிஞ்சியில் இருக்கோம். இப்போ சிமிஞ்சியில் ஹாட் ஸ்ப்ரிங் பாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ வாண்ட் டு கோ தேர் அண்ட் விசிட் த பாண்ட்லாம். நான் இங்கே ரொம்ப மழையாக இருக்குது. So want to go to that area and see whether we can take some hot springs shower or not. Then அந்த இடத்த போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. வணக்கம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன்னே ஹாட் ஸ்ப்ரிங் வந்திருக்கோன்னே சிமிஞ்சியில் இங்கே வந்திருக்கிறோம். அருமையான ஒரு லொக்கேஷனு, செம்மையாக இருக்குது எல்லாம் இடமும். முன்ன நான் வந்தப்போ இந்த இடம் இல்லை, இது யாரும் வந்து பராமரிக்கிறாங்க இந்த இடத்த வந்துட்டு. எல்லாம் சுத்தமாக, ரொம்ப சுத்தமாக, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இடத்தெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு. ஆளுங்க வந்து இந்த இடத்த பராமரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்த. ஸோ கைஸ், நீங்கள் வரதுனா வரலாம். நான் அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் போடுறேன் உங்களுக்கு, எப்படி இந்த இடத்துக்கு ரீச் ஆகுறதுன்னு. அப்புறம் வந்துட்டு இதோட ப்ரைஸிங்கு, அப்புறம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் திறந்துருப்பாங்க எல்லாத்தையும் போடுறேன். ஸோ கேட்ச் அப் பண்ணிக்கங்க.
உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சூப்பரான பாயிண்ட்டுங்க. நல்லா சூடாக இருக்கும் தண்ணியெல்லாம். அங்கே பாருங்கள், ஸ்டாப் பார்க்கல ஒன்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது என்னோடய செகண்ட் டைம் நான் சிமிஞ்சிக்கு இங்கே வர்றது. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேபி யூ லைக் இட். தேங்க்யூ. செம்ம சூடாகுது தானே? ஆமாம், அப்படியே நம்ம இறங்கிடுவோம். ஐயோ ஐயோ, ஓ நிறைய பேர் தான் வராங்க. நல்லா தான் இருக்கு. கரெக்டான சூட்ல இருக்கு. கரெக்டான சூட்ல ரொம்ப ஓவரான சூட்ல அந்த ஒரு இது மாதிரி இருக்க இங்க அந்த இடத்துல இல்லையா? சும்மா கை விட்டு வச்சு பார்த்தா சுடான சூடு இருக்கும் அதுல. அந்த சீனா அங்கிள் தண்ணி மூஞ்சில ஊத்துனாரு, அப்படி ஃபுல்லா சோப் ஆச்சு மூஞ்சி. அங்கே முன்னுக்கு 2 கிணறு மாதிரி இருக்குது பாருங்க. அதில் வந்துட்டு சூடு வந்து இதை காட்டுக்கு ஒன்று அதிகமாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒரு பக்கெட் எடுத்து வந்து அதுலேருந்து எடுத்து மொண்டு ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கை வச்சாலே உங்களுக்கே தெரியும். ஓகே தான், ஒரு ஆளுக்கு 5 வலி தான். சின்ன பிள்ளைங்களுக்கு 2 வலி, 13 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து 3 வலி. ஓகே தான், கொடுத்து வரலாம். இந்த இடத்துல சுத்தமாக வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்குது. பாத்ரூம்லாம் கூட பாருங்கள், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. முன்ன இல்லை இந்த மாதிரிலாம், இப்போ தான் இருக்குது. முன்ன வந்து அதை சுற்றி காடு எல்லாம் அங்கங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வந்துட்டு குளிச்சுட்டு அவங்கவுங்க போவாங்க. இப்போ வந்து நினைக்கிற மலாய்க்காரவங்க எடுத்து தராங்க, பாதுகாத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஆமாம், வந்து விசிட் பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கோட ஓனர் இருக்கார்ல, அவருக்கு வந்து பிளான்டேஷனாக ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. எல்லாம் இண்டோவோட கொலெக்ஷனாக வாங்கி சேர்த்து வச்சுருக்கிறாரு. ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்காரு. சூப்பர்லாம், வெரி நைஸ், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
போயிட்டு செக் அவுட் பண்ணுவோம். அங்கே வந்து ரொம்ப சூடாக இருக்குன்றாங்க. செக் அவுட் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இன்னும் ப்ளூவாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்தாச்சு. அருமையான சூப்பரான ஒரு இடம். ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் நான்ஸ்டாப் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லா இனத்தாலும் வராங்க. நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க இந்த இடத்த. வெளி கூட்டலாம் இடத்துல ஒரு இடம் அந்த மரம் கட்டமாக இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு அதோட டெம்பரேச்சர் வந்து வேறு டெம்பரேச்சர். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ரொம்ப சூடாக இருக்குது. தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது. அப்படியே வந்து நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு அப்படி உட்காந்துட்டு நாங்கள் 2 வயசான ஐயா உட்காந்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரெலி. நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காருவோன்னு பார்த்தா மழை வந்து இறங்கிடுச்சு. சரி, இந்த வியூவில் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இல்லாக்கா மேலே வந்து உட்காரணும்னு வந்து உட்காந்தாச்சு. ஆக்சுவலி இந்த இடத்த ரொம்ப நல்லா வச்சுக்காங்க தெரியுங்களா. இது உள்ளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கெஃபே மாதிரி இருக்குது. இது உள்ளுக்கு சுற்றிலும் வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பார்க்க எம்டிக்கான ஜாமானுங்க, செடி எல்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். உள்ளுக்காக அப்படியே காஃபி தண்ணி எதுவுமே வேணால் கூட வாங்கி ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி சிறப்பான முறையில் இந்த இடத்த கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் பாருங்கள், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சைட்டு வரும். ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. நம்ம சிமிங்கில் எப்படியும் ஒரு இடம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டாப் பார்க்கில் உள்ளது எனக்கு அவ்வளோ நோ ஐடியா. அது ஒரு நாளைக்கு போய்ட்டு பார்க்கணும் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை. நான் ஜப்பானோட போயிருக்கேன், இந்தோனேஷியாவோட போயிருக்கேன், ஸ்ரீலங்காவோட போயிருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது எல்லாம். ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவோட ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்ரீலங்காவோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலங்காவோட அது வந்து ஒரு 7 விதமான கிணறு அது. ஸோ அந்த கிணறுல வந்துட்டு ஹாட் ஸ்ப்ரிங் வருது. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இடமும். ஸோ சான்ஸ் கிடச்சா அங்கே வாங்க சிம்னிக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இந்த குளம் இருக்குல்ல, இந்த குளத்துக்கு இது வந்து இப்படி சமமாக இல்லை, ஃபுல்லாகவே வந்துட்டு புல் மண்டி போய் கிடந்துச்சு. இந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஓகே, இந்த இடம் வந்து முன்ன இல்லை, இந்த இடம் வந்து இப்போ இதுக்கப்புறம் கட்டியிருக்காங்களா. இதுலேருந்து தண்ணி போகுதுல, இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெட்டி பெட்டியாக இருக்குல்ல, இந்த இதுமாரிலேருந்து தண்ணி அந்த சைடு போகுது, இதுலேருந்து அங்கிட்டு போகுது தண்ணி. ஸோ இது மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ அவனும் வந்து ஃபேமஸாக அவளும் தெரிஞ்சிக்கல. இப்போ இவ்வளோ காலம் கழிச்சு நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ தான் இது இவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல நிறையா பேர் வராங்கன்னு இப்போ தான் எனக்கே தெரிய வருது. பார்த்துக்குங்க, இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் கோசமாக இருந்துச்சு அப்படி. இப்போ சுற்றியும் வெறும் காடு தான், போக்குவரத்து. இது உள்ளுக்கார் அந்த சைட்டில் அப்படியே போனோமா, ஹைவே இந்த ரோடை தாண்டி கொஞ்சம் முன்னுக்கு போனோமா, இந்த சுங்காயத்தக்காலா குளிக்கிற இடம் ஒரு இடம் இருக்குது, அங்கே போவாங்க, நல்லா இருக்கும் அந்த இடமும். ஆமாம், பாருங்கள் இவ்வளோ டெவலப் ஆச்சுன்னு கொஞ்சம் காலத்தில். நான் உண்மையாக சொல்லணும், ரிலாக்ஸ் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். உண்மைக்குமே அருமையாக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் நம்ம. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த இடத்த. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். டைம் கிடைக்கும் போது வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த இடத்த. அதேமாதிரி ஒரு வேளை இந்த வீடியோ வந்து ஃபாரின்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அருமையான இடம். டிக்கெட் ரொம்ப சீப் தான் இந்த இடம், வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. பெரிய ஆளுக்கு வந்துட்டு 5 வழிக்கு வாங்குறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 3 வழியிலேருந்து 2 வழி வரைக்கும் வாங்குறாங்க. வரும்போது பக்கெட்லாம் தூக்கிட்டு வந்துடுங்க, மறந்துடாமல் பக்கெட்லாம் தூக்கிட்டு வந்து அழகாக மொண்டு குளிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் அப்படி தான் குளிக்கிறாங்க, எல்லாம் பக்கெட்டில் மொண்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக. இந்த ஓவியத்தை பார்த்தீங்களா, மரங்களை மட்டும் வரிஞ்சிட்டு மேலே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இலையெல்லாம் அழகாக வந்து கொடி மாரி படர விட்டாங்க. ஸோ அதை அப்படியே பார்க்குறதுக்கு வந்து மரங்களுக்கு மேலே இருக்கிற பாருங்க இலைங்க மாதிரி இருக்குது, கிளைங்க அந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம். அன்னாசி பழம் இருக்குது, அன்னாசி பழம் பாருங்க.
இப்போ நீங்கள் அதை பார்த்த அந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அந்த சுடுதண்ணி குளம் இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி ஒரு காலத்தில் அது வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில் நான் பார்க்கும்போது. இப்போ அதை எவ்வளோ அழகாக பராமரித்து அழகாக செஞ்சுருக்கானுங்க பாருங்கள். இதே தான் இப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அந்த இடம் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்பொழுது இப்படி வந்து அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குதே, இதே மாதிரி ஒரே ஒரு இந்த பார்வையில் தான் இருந்துச்சு. இப்படி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு அழகாக அந்த இடத்தையே மாற்றிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உண்மையிலுமே. லீவு நாளில் எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது இந்த இடம். இதே மாதிரி தான் ஒரு 22 இயர்ஸ் முன்னைக்கு நான் வரும்போது நான் பார்த்தேன். இப்போ வந்து காடி பக்கிங் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துட்டானுங்க. நல்லா இருக்குது இந்த இடம் மேபி. ஓகே கைஸ், செம்மையாக ஒரு குழியில் போட்டாச்சு. அட்டகாசமான ஒரு குழியில் போட்டாச்சு பாருங்கள். நைட் டைமில் எல்லாம் அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஓகேயா, டேக் கேர் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சிமிஞ்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். நைட்டில் சாப்பாடு எல்லாமே இருக்குது. நசிலமா இருக்குது. இங்கே அப்பாங்க பர்கர்லாம் போடுறாரு. பர்கர்லாம் போடுறாங்க. நைட்டில் சாப்பாடு இருக்குங்க. தண்ணி எல்லாம் தண்ணியும் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி பொழுது நல்லா போணுச்சு. சூப்பரான ஒரு ஏரியாவுக்கு வந்தோம். ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்க இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு.